தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 43:21 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த நாளின் செய்தியானது சாட்சிகளாயிருங்கள். யாராவது ஒருவர் உங்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது பொதுவாக நாம் அளிக்கும் பதில் நமது பெயர், நமது குடும்பம், பின்னணி, எங்கு படிக்கிறோம், எங்கு வேலை செய்கிறோம், எங்கு வசிக்கிறோம் என்று நமது சொந்த தகவலை அறிவிப்போம். யார் என்று கேட்டார்கள், எதற்கு கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து இன்னும் கூடுதலாக தகவலை கொடுப்போம். இந்த தகவல் நமக்கு மிகவும் முக்கியம். நாம் யார் என்பதை இது சொல்கிறது. பரிசுத்த வேதம் கூட நம்மை பற்றி சொல்கிறது. தாவீது தான் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டதாக புலம்புகிறார். இயற்கையில் குழந்தையாய் பிறக்கும்போது பாவத்தில் இருந்ததாக சொல்கிறார். ஆகையால் கொடிய பாவிகளாய் இருக்கிறோம், நமக்கு இரட்சகர் தேவை. மறுபடியும் தாவீதின் சங்கீதம் 7 நாம் வாசிப்பது என்னவென்றால், கர்த்தர் தமது மேய்ப்பராகவும் அவர் நமது ஆடுகளாய் இருக்கிறார். வேதத்திலிருந்து நாம் பெறுகிற அடையாளம் என்னவென்றால், தேவன் யார் என்று அறிகிறோம். ஒரு நாள் குயவனின் வீட்டுக்கு சென்று கர்த்தருடைய வார்த்தையை கேள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது. அங்கு சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால், யெகோவா குமாரராகவும் நாம் களிமண்ணாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிற்கு வரப்போகும்போது பேர் வெளிப்படுத்துகிறார், அவருக்கு சொந்தமாக ஜனமாக இருக்கிறோம். இயேசு மத்தியில் இருக்கும் பொழுது நாம் இரவு பகலும் பிரகாசிக்கிற பட்டணத்தின் வெளிச்சமாக இருப்போம். இயேசு இந்த பூமியில் இருந்த கடைசி நிமிட நேரத்தில் நாம் நேசித்த நம்முடைய நோக்கி பரிசுத்த ஆவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்றார். அவருடைய பரமேறலுக்கு பிறகு ஏறக்குறைய 10 நாட்களில் இந்த சிறிய யூத குழுவானது எருசலேம், யூதயா, சமரியா மற்றும் உலகம் முழுவதும் பரவி சென்றனர். 30 வருடங்களில் 33 பட்டணங்கள், 30 நாடுகள் மற்றும் 3 கண்டங்களில் பரவி சென்றனர். அப்போஸ்தலர் சபையானது வெகு சீக்கிரமாய் பரவியது. பவுல் சில பகுதிகளுக்கு சென்று அங்கே அநேக மாதங்கள் தங்கியிருந்து வருடங்கள் தங்கி அவர்களை பலப்படுத்தினார். சபையானது உலகம் முழுவதும் சென்றது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் கிபி 40 சில ஆயிரங்களாக இருந்து கிபி 300 ஏறக்குறைய 5-8 மில்லியனாக அதிகரித்தது என்றும், இந்திய எல்லைக்கு சீஷன் தோமாவின் மூலமாக கிபி 50 தென் இந்தியா, தமிழ்நாடு மற்றும் கேரளா வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி, கிபி 72 சென்னையில் உள்ள சென்ட் தாமஸ் மவுண்டில் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் சபையின் அனுபவம் நமது காலத்தில் மறுபடியும் ஏற்படுமானால் எவ்வளவு உற்சாகமாக இருக்கும். எனவே நீண்ட நாளமாக சிந்தித்து ஆண்டுடைய சத்தியத்தை எடுத்து சொல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.